அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்ப்ளாய்ஸ். ஸோ நம்ம இப்போ ஜியோகிராஃபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வரைக்கும் 9th லெசன்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துருப்போம். 9th புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ 9 சோஷியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன். செகண்ட் முதலே சொல்லிருந்து இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இப்போ கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வெறும் அந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலக்கோளம், புவி, புற செயல்பாடுகள். ஸோ இதுக்கு முன்னாடி அக செயல்பாடுகள் பார்த்திருப்போம். ஸோ பூமிக்கு உள்ள என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத போன கிளாஸ்ல, இப்ப பூமிக்கு வெளியே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத இந்த இதுல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ட்ரிபியூட்டரினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரினா என்ன அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணை ஆறுகள் வேற, கிளை ஆறுகள் வேற. துணை ஆறு அப்படிங்கிறது முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளும் துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பவானி ஆறு. சரி, உனக்கு தெரியும். முதன்மை ஆறு அப்படிங்கிறது வேற ஒண்ணு. இதோட சேர்ந்து எல்லாமே சின்ன சின்ன ஆறுகள்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா போய் சேர்றது வந்து துணை ஆறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கிளை ஆறு அப்படிங்கிறது முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொள்ளிடம் ஆறு. இப்ப காவிரியிலிருந்து நம்மளுக்கு வருது, ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்கி ரெண்டு பக்கமா பிரியுது. கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டா பிரிஞ்சு ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளை ஆறு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ட்ரிபியூட்டரி அப்படிங்கிறது இப்ப நம்மள மேல சட்லஜ் இது எல்லாமே எடுத்துக்கலாமே. சோ வேற வேற முதன்மை ஆறுகள் கூட நிறைய கிளை ஆறுகள் வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஒரு இடம், அதுதான் வந்து ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதான் எங்க கொடுத்திருக்காங்க, அதோட டிஃபரன்சியேஷனும் கூட. ஸோ இந்த பாக்ஸ்ல உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெனின்சுலா. ஸோ 979 மீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, ஸோ நம்மளுடைய ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்திருந்தப்ப அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க இருக்கிறதுலே வந்து தமிழ்நாடோட நயாகரா மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட அதிகமான ஒரு உயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெனின்சுலா, அதாவது ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது, சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் இதெல்லாம் அந்த முதல்ல சொல்லிருந்த மாதிரி என்னென்ன ஏரிகள் எப்படி உருவாகுது, சோ இதோடைய என்னென்ன வளைவுகளை உருவாக்குது, மியாண்டர்ஸா இருக்கட்டும், ஆக்ஸ் போவா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரிகள் அதோட வளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. சோ இது போகக்கூடிய வழித்தடங்கள், அந்த வழித்தடங்கள் மூலியமா எப்படி வருது, சோ இது நடுவில் குளங்கள் எப்படி உருவாகுது, ஆறுடைய கிளை ஆறுகள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகி வேரோட அதோட வழித்தடத்தை மாற்றும் போது அங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி பீகாரில் உள்ள கன்வர் ஏரி, இந்த கன்வர் ஏரி அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசியாவிலே உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ குருட்டாறு அப்படிங்கிறது குருட்டாறுன்னு சொல்லுவோம். இது வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்போம். சோ ஒரு ஆறுடைய பகுதி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, சோ இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஆறுல வந்து இந்த இடத்துல இதோட வழித்தடத்தை மாத்திட்டு டைரக்டா இப்படி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு ஏரி மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. சோ இததான் வந்து ஆக்ஸ்பவ் லேக் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சோ இங்க பாருங்க, இந்த புக்ல இந்த இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்சர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை வச்சு பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி கன்வர் ஏரி தான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார்ல இருக்கக்கூடிய கன்வர் ஏரி தான் ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி உலகிலேயே பெரிய குருட்ட ஆறு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சோ இது வந்து ஆசியாவிலேயே பெரியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கன்வர் ஏரி, உலகிலேயே பெருசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய சிக்காட் ஏரி அப்படிங்கறத ஆன்சர். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட டெல்டா சுந்தரவன டெல்டா ஆகும். இது உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதியாகும். சோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்மளுக்கு இந்த குரூப் 1 கொஸ்டின்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகமான ஆற்றுப்படுகை இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ ரிவர் பேசின்ஸ் இருக்கக்கூடியது. சோ அப்படி பார்க்கும்போது வற்றாத நதிகள்ல ரிவர் பேசின்ஸ் அதிகமா இருக்கும். சோ அதோடைய நீளங்களை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது ரிவர் பேசின்ஸ் அதிகமா இருக்கும். சோ கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் உருவாக்கப்பட்ட இந்த டெல்டா ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ சுந்தரவன காடுகள் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். மிக பெரிய சதுப்பு நில காடாவும் அதுதான் இருந்திருக்கும். சரிங்களா? சோ அப்போ உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ்ல அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கினுடைய எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்ட் ஃபெத்யூல், இது வந்து ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓல்டு ஃபெய்த்ஃபுல் வெப்ப நீரூற்று உலகின் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்றாகும். ஸோ இந்த இடத்துல இப்போ வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து சூடாக வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கக்கூடிய ஒரு நீரூற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்,
ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா மேற்கு பீகார்ல குப்ததாம் குகைகள் இருக்கு, உத்தரகண்ட்ல ராபர்ட் குகை மற்றும் தபேஷ்கர் கோவில், மத்திய பிரதேசத்துல பச்மாரி மலைகள் மற்றும் பாண்டவர் குகைகள், சத்தீஸ்கர்ல வந்து பஸ்தர் அப்படிங்கிற இடத்துல குடும்சர் குகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் இருக்கக்கூடிய போரோ குகைகள். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்கறாங்க அப்படின்னா டு த மேக்ஸிமம் நம்மளுடைய சவுத்துக்கு பக்கத்துல நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகின் மிக ஆழமான உறிஞ்சு துளை எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் உள்ள 2172 அடி ஆழத்தில் காணப்படும் சைனோசை ஜியாங்காங், அதாவது சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் ரொம்ப ஆழமானது அப்படிங்கறத பார்த்திருக்காங்க. இந்த சிங்க் ஹோல் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும், ரைட்? ஸோ அப்ப அந்த உறிஞ்சுதலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனாவில் இருக்கு, 2172 அடி ஆழத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சைனோசை ஜியாங்காங் ஆகும். அமெரிக்காவில் உள்ள இலினாய்ஸில் 15,000க்கும் மேற்பட்ட உறிஞ்சு துளைகள் உள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒரு சிங்க் ஹோல் தான், உறிஞ்சு துளைகள் தான். ஸோ இந்த மாதிரி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இலினாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 15,000க்கும் மேல வந்து சிங்க் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுல ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனாவில் இருக்கக்கூடியதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ எப்படி வந்து குகைகள் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டா இந்த குகைகள் வச்சு பார்க்கும்போது நம்மளோட மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்து அதிகமா மேக்ஸிமம் எங்க வந்து குகைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. குணா கேவ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டெப்தா இருக்கும். ஸோ அது கீழே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த மூவில அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராபப்ளி எல்லாருமே அதை பார்த்துருப்போம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வெறும் செயல்பாடுகள் தான். காற்றினால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்ன, காற்று அரிப்பினால என்னென்ன உருவாகுது, ஸோ பாறைகள் காற்றரிப்பினால என்னென்ன ஆகுது, ஸோ இதுல காளான் பறையா இருக்கட்டும், ஸோ வெறும் அடிப்பகுதியில் மட்டுமே காற்றரிக்கக்கூடிய பகுதிகளா இருக்கும், இல்லைன்னா மேல்வட்ட பகுதியில மட்டும், இல்லைன்னா மேலே கீழே விட்டுட்டு நடுவுல மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் அதை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கும்போதும் இதுதான் நம்ம புக்ல படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள ரிலேட்டும் பண்ண முடியும். ஸோ ஜியாகிரபி எல்லாமே இப்போ நம்ம கரண்ட்ல ரியல் லைஃப்ல இருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி தான் மிக கனமான காற்றடி வண்டல் படிவாகும். இதனுடைய உயரம் சுமார் 335 மீட்டர். ஓகேங்களா? சோ இதான் சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க போய் நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம எடுத்திருப்பாங்க. சோ இருக்கக்கூடிய அதிகமா காற்று அடிச்சுட்டு வந்து ஒரு வண்டல் பகுதி சேர்த்தது, மணல் சேர்த்தது அப்படிங்கறதா இருக்கிறதுலே மிக பெருசு. அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனாவில. இதோட உயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 335 மீட்டர் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசனோட இந்த இது மட்டும் பாத்துருங்க. சோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கடல் விளைவுகள். சோ இதுவும் அதே மாதிரிதான் அரிச்சு அந்த இடத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு வளைவுகளை கொடுத்துருக்கும். சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். சோ எப்படி எல்லாமே உருவாச்சு, எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ இதோட இந்த லெசனோட புக் கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.